இன்னைக்கு காலையில் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமில்ல, நம்ம உள்ளூர் தேவை தான் இன்னைக்கு. சரி, எல்லா ஊருக்கும் அப்பா தானே போகிறாங்க, இந்த ஊருக்கு நம்ம கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே மேக்கப்லாம் போட்டு கிளம்பியாச்சு. போய் சேர்றதுக்குள்ளே காது குத்தே முடிஞ்சு போச்சு. சரி, காது குத்து தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு கோயிலுக்குள்ளே தான் போனோம். அப்படி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவக்கோட்டையில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே தேவக்கோட்டையில் இருக்கிறதுலையே பெரிய பிள்ளையார் கோயிலாம். அதோட உள்ளக்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். வெயில் இந்த அளவுக்கு போடும்னு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான்ப்பா தெரியுது. அதோட ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு சைவ ஹோட்டலில் சாப்பாடு வச்சுருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கைகாட்டியில் வந்து இறங்கினோம். கைகாட்டியில் ஒரு தேவையை அட்டன் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், வரவே இல்லை. கடைசியில் நாங்கள் காவனக்கோட்டை பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு ஆனந்தூர் பஸ்ஸில் தான் வந்து இறங்கினோம். ஒரு வழியாக வந்து இறங்கி வீட்டுக்கு வரவே 4:30 ஆயிடுச்சு. வரையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் வச்சு பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே இன்னைக்கு கொக்கூர்னி சர்ச்சில் வேற பெரிய திருவிழா, அதுக்கு வேற கிளம்பணும். ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் தேவகோட்டையில் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதை கட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே இனிமேல் அங்கேயும் கிளம்ப வேண்டியது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்